இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கொஞ்சம் தீயல் தான். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. இது வந்து தேங்காய் வறுத்துருக்கேன். தேங்காய், சின்ன வெங்காயம், மிளகு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வெந்தயத்தூள் போட்டு நம்ம வறுத்து எடுத்துருக்கோம். அதை அரைச்சி வச்சாச்சு. இது குடம்புளி கழுவிட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம், ஊற வச்சுக்கலாம். சின்ன வெங்காயமும் இதுவும் க்ளீன் பண்ணி சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேங்காய் பத்தை போட்டு வச்சுருக்கேன். பூண்டு, ஒரு மிளகாய் போதும், காரம் அதிகமாக வேணாம். காரத்துக்கு தான் மிளகு போட்டிருக்கேன். இப்போ ஒரு சீனி சட்டி வச்சு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி பூண்டும் தேங்காயும் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகும் போட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு ஒன்றும் இல்லைங்க, ஒரு லைட்டாக வதக்கினா போதும். சட்டியில் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி போதும். அடுப்பில் வச்சு வேக வைக்கலாம். அது வந்ததுக்கப்புறம் ஒரு வேவு வெந்ததுக்கப்புறம் நமக்கு எறா வாங்கியிருக்கோம். அந்த எறாவை போட்டு வேக வைக்கலாம். எறா கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொதித்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நமக்கு அந்த அரைப்பு போட போகிறோம். கருவேப்பிலை போட்டிருக்கேன். அரைச்சி வச்ச அந்த விழுதை போட்டு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி, அப்புறம் குடம்புளி ஊற வச்சு அந்த தண்ணி ஊற்றுங்க. ஒரு புளி போட்டால் போதும், ரொம்ப புளிப்பாக இருக்குது. அதனால் நான் ஒன்று தான் போடுறேன். தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா திக்காகட்டும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது செஞ்சு பாருங்கள் நீங்கள் எல்லோரும். கொஞ்சம் நமக்கு தேங்காய் வறுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் மெனக்கேடாக இருக்கும். தேங்காய் வறுத்துட்டோன்னா சீக்கிரமாக வச்சுக்கலாம், ஈஸி. நல்லா திக்காக இது கொதித்து இது மேலே எண்ணெய் மாதிரி வரும். அப்போது நம்ம இறக்கிட்டு கருவேப்பிலையும் பச்சை தேங்காய் எண்ணெய், காய்ச்சாத தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம இறக்கிட்டோம்னா சூப்பர் கொஞ்சி தீயல் ரெடி. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நமக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.